ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை விடியல்ல உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நிச்சயமாக நாளைக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தினா நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ நம்பிக்கையோட சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்தது தானே. நீ நல்லா வாழணும்னு நினச்சினா முதல்ல உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக்கொள். அதே போல் ஒரு வேண்டுதல் என்கிட்ட வச்சினா உடனே அது நிறைவேறதுக்கு உன் மனசை தான் நீ முதல்ல தயார்படுத்தணும். எல்லாமே உடனுக்குடனே நடந்துடாது. ஆனால் நீ நம்பிக்கையோட நல்லது நிச்சயமாக நடக்கும்னு கொஞ்சம் காத்திருந்தினா நீ காத்திருந்ததுக்கும் பலனாக கைமேல் உனக்கு பலனை அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு உரிய நேரம் இருக்குதல்லவா? அதை விட்டுட்டு நீ எதை என்கிட்ட கேட்டாலும் எது வேணும்னு நினச்சாலும் உடனே கிடச்சிடணும்னு அவசரப்பட்டினா உன் நிம்மதி தான் தொலையுமே தவிர உனக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் என்ன செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய். என்னை நம்பி ஒரு காரியத்தை நீ நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக இந்த வராகி அம்மா உனக்கு நன்மைகளை தருவேன். இப்போதைக்கு உனக்கு தேவை பொறுமையும் நிதானம்தான். உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா போதும். இது வரைக்கும் நீ என்ன யோசிச்சிருந்தாலும் சரி, என்ன செஞ்சிருந்தாலும் சரி, இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ நினைக்கக்கூடியதும் சிந்தனை செய்வதும் நல்லெண்ணங்களும் நம்பிக்கை தரும் விதமாகவுமே இருக்கணும். உன்னுடைய பொறுப்புகள்ங்கிறது, நீ செய்ய வேண்டிய கடமைங்கிறது உன் முதுகுல சுமை போல உனக்கு பாரத்தை தருதா? உன் குடும்பமே உன்னை நோக்கி தான் எதிர்பார்த்து காத்திருக்குதா? ஆனால் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையா? கவலைப்படாத, உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ கவலைப்படாதன்னு உனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு உறவு கூட இல்லைனாலும் உன் வாழ்க்கையை நீ மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது என் அன்பு குழந்தையான உன்னுடைய துயரங்களை போக்கி உனக்கு துணையாக இருந்த அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் தர வேண்டியது என்னுடைய கடமைதானே. உனக்காக யாருமே இல்லையே நினச்சி கலங்காம, உன் சுமைகளை பற்றி நினச்சி வருத்தப்படாம உன்னையே முழுசா நீ என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன் துயரங்களுக்கெல்லாம் இந்த வராகி அம்மா கிட்ட மருந்தும் இருக்கு, அதுக்கான முடிவும் இருக்கு. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே சரி செய்வதற்கான நேரம் வந்துருச்சு. இன்று இரவோடு இரவாகவே எல்லாத்தையும் நான் சரி செய்கிறேன். உன் கர்ம வினைகள் மூலமாக நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன். உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வச்சு அதிலிருந்து உனக்கு விடுதலையும் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் உனக்கு தாயாக, தோழியாக, துணையாக உன் கூடவே இருப்பேங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. உன் தேவைகளை எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்க நானே உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை செஞ்சு தருவேன். இந்த பிரபஞ்சத்திடம் உனக்கு என்ன வேணும்னாலும் கேட்டினா உன் தாயாக நான் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே நீ கேட்டதை உன் கைகளில் கொடுப்பேன். என் மேலே நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சி நிறைஞ்சதாக மாறிடும் என் செல்லமே. இனி நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன்னை போல தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் 1000 பிரச்சனை இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே யாருக்கிட்டையும் குறையோ தப்போ கண்டுபிடிக்க மாட்டாய் தானே. நீ மட்டும் இந்த உலகத்தில் தனி பிறவி கிடையாது. உன்னை போலவே பல பேர் இந்த பூமியில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே கஷ்டமும் கவலைகளும் பிரச்சனைகளும் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒருத்தரை ஆட வைக்கிறதும் அடங்க வைப்பதும் ஆட்டி வைப்பதும் நானே தான். எல்லாத்தையும் படைச்ச இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும் எதை எப்படி சரி செய்யணும்னு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழுதையெல்லாம் நீக்கி சர்வத்தையும் உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நான் அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன்னுடைய கட்டளையை, அதாவது நான் உனக்கு கொடுத்த கட்டளையை ஏற்று உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சா போதும். என் பரிபூரண அருள் உனக்கு நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக கிடைச்சே தீரும். நேற்று வரைக்கும் உனக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான கசப்பான அனுபவங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு யாருமே உன் கூட இல்லைனாலும் அவங்க செய்த செயலையும் அவங்க உனக்கு கொடுத்த கசப்பான அனுபவங்களையும் ஏன் மறுபடியும் மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? அது உனக்கு வேண்டாம் என் செல்லமே.
அதை ஒதுக்கி வச்சுட்டு நாளைய நாள் உன்னுடைய நாள் என்றதை ஏற்றுக்கிட்டு அதை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அனுபவிக்க தயாராகு. பழைய கசப்புகளான விஷயங்களை யோசித்து நீ மகிழ்ச்சியை இழந்துட வேணாம். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து உன் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பதிலாக பரிசு கொடுக்க தான், கஷ்டங்களை போக்கி உனக்கு நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இன்றுதான் கடைசி நாளாக இருக்க போது. நீ யார் புகழ்ந்தாலும் மயங்கவும் வேணாம், யார் உன்னை பற்றி விமர்சனம் சொன்னாலும் கவலைப்படவும் பயப்படவும் வேணாம். கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போய் மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் என் செல்லமே. எந்த விஷயமே நீ செய்யும் போது அது மறுபடியும் தப்பாகவே போகுது, பிரச்சனையாகவே இருக்குன்னா அதை செய்கிறத கொஞ்சம் நிறுத்தி வை. ஏன்னா ஒரு செயலை நீ செய்யும்போது நான் உனக்கு உதவி செய்ய வராமல் உன்னை காப்பாற்றாமல் மறுபடியும் அது தப்பாகவே நடக்குதுன்னா அது உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்று. அதை நீ செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டு அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வரும்னா இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக இருந்து அதை சரியாக முடிச்சு கொடுத்துருவேன். அப்படி ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்து நடக்காத போது, உனக்கு துணையாக நான் இல்லாத போது உனக்கு அது கஷ்டம்னா அது உனக்கு வேணான்னு நான் சொல்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லவே. நாளையிலிருந்து உன் வாழ்க்கையே ஒரு புது பரிமாணம் அடைய போகுது. இந்த வராகி அம்மா என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை தலைவிதியை மாற்றி அமைச்சு எல்லாமே நன்மையாகவும் நல்லதாகவும் இருக்கும்படி செய்ய போகிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் உனக்கு சாதகமாக மாறும். நீ இழந்ததை விட அதிகமாக உனக்கு கிடைக்க போகுது. மௌனமாக இருந்த உன்னுடைய நல்ல பேச்சும் நிழலாக இருந்த உன்னுடைய வாழ்வும் இப்போது ஒளியாக மாறப்போகுது. இனி நீ பேசினாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்துடும். நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் உன் வாழ்க்கையில் அழகாக கிடைச்சிடும் என் செல்லமே. எனக்கு முன்னால் வந்து நீ தினமும் அழுகிறத நான் பார்க்க தான் செய்கிறேன். சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை மறக்கிறதும் கடந்து போவதும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ அதை கடந்து வந்துட்டினா, சில விஷயங்களை மறந்து தாண்டி வந்துட்டினா, உனக்காக அந்த வராகி அம்மா நான் அங்கே நின்று உனக்கு நிம்மதியை கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையில் வாழ்வதை விட நீ உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும்போது தான் உன் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இயங்கும். அதன் மூலமாக நோய் நொடி இல்லாமல் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். உயிரின் முழுமை நிலைதான் ஆரோக்கியம். நீ ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட ஆயுட்காலம் உயிர் வாழணும், நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சினா கவலைப்படுறத முதல்ல நிறுத்திடு என் செல்லமே. உன் மனசில் நீ தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படுறதுனால தான் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் கொடுக்கக்கூடிய நல்லதுகளை உன்னால் பெற முடியாமல் தட்டு தடுமாறி தவிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. இனிமேலாவது நான் உனக்கு என்ன கொடுக்குறேனோ அதை பெறுவதற்கு தயாராக இருந்தீனா இந்த கஷ்டமும் கவலையும் தானாகவே உன்னை விட்டு போயிடும் என் செல்லமே. நீ எடுக்கிற முயற்சிகள் தாமதமானாலும் நிச்சயமாக நீ நினச்ச காரியம் எல்லாத்தையும் இந்த வராகியம்மா உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும். நீ ஒருபோதும் யாருக்கிட்டையும் போய் உன் வலியையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சொல்ல வேணாம். உன் வலியை நினச்சி நீ தனியாக கூட அழுகிறது பரவாயில்ல. ஆனால் அடுத்தவங்க கிட்ட போய் ஆறுதல் தருவாங்கன்னு நினச்சி சொன்னீன்னா அவங்க நீ கஷ்டப்படுறத பார்த்து உனக்கு பின்னால் சிரித்து சந்தோஷப்படுறவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஒருவர் கஷ்டப்படுவதை வேடிக்கையாக பேசி சிரித்து மகிழக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்கிறேன். நான் உன் கஷ்டத்தை கேட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக அதை உன் வாழ்க்கையிலே இல்லாமல் போக செய்வேன் என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு என்னை கூப்பிட்டினா உனக்காக ஓடி வந்து நீ எதிர்பார்த்த வரத்தை நான் உனக்கு ஆசீர்வதித்து அருள் செய்வேன். நீ சிந்தின கண்ணீர் எதுவுமே வீண் போகாது. என்னுடைய பார்வையில் தானே நீ பத்திரமாக இருக்க. நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு புது பாதை உருவாகும்படி செய்ய போகிறேன்.
நீ எல்லாரையும் பார்த்து பார்த்து பழகி கஷ்டப்பட்டு நொந்து போய் கடைசியில் தனிமையே பரவாயில்ல நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்துருச்சு. இனிமேலாவது உலகம் எப்படிப்பட்டது, மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. பார்க்குறவங்க என்னவோ நீ மாறிட்டேன்னு சுலபமாக சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்ட, எவ்வளவோ அனுபவத்தை பெற்றன்னு எனக்கு தானே தெரியும். பார்க்குறதையெல்லாம் அப்படியே நம்பிடாத. உப்பும் சர்க்கரையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொன்றின் ருசியும் மாறுதல்லவா. அதே போல தான் மனிதர்கள். பார்க்குறதுக்கு எல்லாருமே நல்லவங்களா தெரிஞ்சாலும், நல்லா பேசினாலும் அவங்களோட இயல்பான குணம், உண்மையான குணங்கிறது வேறொன்னாக இருக்கும். அதனால் யார் சர்க்கரை யார் உப்பு போல ஓர்ப்பானவர்கள்ங்கிறத நீ தான் புரிஞ்சு பிரித்து அவங்கள உன் கூட வச்சுக்கணும். உன் வாழ்க்கையை இந்த வராகியம்மா நிச்சயமாக மாற்ற தான் போகிறேன். நான் உன் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாமல் தான் நீ தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டு கலங்கி போயிருக்க. நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்த பிறகு இனி உனக்கு என்ன கவலை? உன் பின்னால் இருந்து 4 பேர் உன்னை ஏதாவது விமர்சனம் செய்கிறாங்கன்னா நீ அவங்களுக்கு முன்னால் வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டு இருக்கன்னு தான் அர்த்தம். இந்த உலகத்தில் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கும் விமர்சனம் சொல்கிறதுக்கும் எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆனால் அவங்கவங்க செய்கிற தப்புங்கிறது வெளியே தெரியாத வரைக்கும் உத்தமர் போல இப்படி நடிப்பாங்களே தவிர வெளியே தெரிய வந்தாதானே விஷயம் என்னன்னு புரியும். அதனால் பார்க்குறவங்க எல்லாரையும் உத்தமர்கள், யோக்கியர்கள், நல்லவர்கள் நினச்சி அவங்க சொல்லக்கூடிய குறைகளையும் விமர்சனங்களையும் நீ பெருசாக எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வருத்தப்பட வேணாம். யார் என்ன வேணா சொல்லிக்கட்டும். உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமும் பிரச்சனையும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் உனக்கு மட்டும்தானே தெரியும். சில வேதனைகளை உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு கர்ம வினைகள் உனக்கு பாரத்தை கொடுத்து பாடாப்படுத்துறது எனக்கு தெரியும். அதை தீர்க்கிறதுக்காக நீ போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இந்த வராகியம்மா உனக்காக எல்லாத்தையும் சரி செஞ்சு நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் அற்புதத்தை நடத்துவதற்காக உன்னை தேடி வந்தேன். நிச்சயமாக உனக்கு ஆறுதல் கொடுத்து உன் வேதனைகளை குறைச்சி நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்வேன். உன் துன்பங்களை எல்லாம் புரிந்த இந்த வராகியம்மா அதற்கான தீர்வையும் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நீ எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேணாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே நான் உன் கூட சேர்ந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு நீ நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல வழி காட்டுவேன் என் செல்லமே. கோபம் வரும்போது தான் இன்னும் நீ நிதானமாக இருக்கணும். குழப்பத்தில் இருக்கும்போது மனசை அமைதியாக மாற்றிக்கணும். துன்பங்கள் வரும்போது தான் துவண்டு போயிடாமல் இன்னும் தைரியமாக இருக்கணும். தோல்வி வரும்போது எதையாவது யோசித்து பயப்படாமல், பதட்டப்படாமல், கவலைப்படாமல், குழப்பம் அடையாமல் இன்னும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. வெற்றி வந்து சேர்ந்த பிறகு இன்னும் நீ தன்னடக்கத்தோடு இருந்தினாலே வாழ்க்கை இனிமையானதாக மாறிடும் என் செல்லமே. இந்த வராகியம்மா சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் இருந்துட்டாலே அது உன் வாழ்க்கையை இனிமையானதாக, இன்பமுடையதாக ஆக்கிடும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.